ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். ஹெல்த் அண்ட் ஃபிட் நம்மளோட சேனலுக்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆக்சுவலி இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லோரும் வந்து மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் பெஸ்ட்டாகவே போடலாம் அப்படின்றதுனால, குழந்தை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு குழந்தையே சீக்கிரமாக வந்து நிற்க மாட்டேங்குது, ரொம்பவே லேட் ஆகுது, இல்லாமல் ரொம்ப வருஷமாகவே குழந்தை இல்லாமல் கூட இருக்கிறவங்க இருக்காங்க. நான் சொல்கிற இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் கர்ப்பம் அடைஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பீரியட்ஸ் கரெக்டாக வந்து மந்த்ஸ் கரெக்டாக ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒருவேளை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை சரி பண்ணணும். மாதம் கரெக்டாக வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இல்லாமல் ரெகுலர் பீரியட்ஸாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாறணும். அந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பேபிக்கே நீங்கள் வந்து இது ட்ரை பண்ண முடியும். நான் சொல்கிற உணவு பழக்கத்தின் மூலிமா வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து மாறிக்கலாம். ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் சொல்கிற பாருங்கள். இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து சாப்பாடை எடுத்துக்கிட்டீங்க, இந்த முறையில் வந்து நீங்கள் உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களோட பீரியட் சைக்கிள்ஸும் வந்து மாறிடும். அது இல்லாமல் சீக்கிரமாகவே நெக்ஸ்ட்டு மந்த்தே கூட நீங்கள் வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நான் சொல்கிற பாருங்கள். காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது வெந்தய டீ குடிக்கணும். வெந்தயத்தை தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு அந்த வெந்தயத்தை காலையில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஏன்னா வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது. ஹீட்டாக இருக்கிறதுக்கான ரீசன்னாலுமே வந்து சில பேருக்கு கர்ப்பத்தடை வந்து அதிகமாகவே ஏற்படுது. உடம்பை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் காலைல ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நடுவில் அப்பப்போ இளநீர் குடிங்க. இளநீர் வந்து ரொம்ப உடம்பு குளிர்ச்சி. நைட்டு மீந்த சாதம் இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் ஊற வச்சு நைட்டு அதை ஊற வச்சுட்டு காலையில் அதை குடிச்சிங்கன்னா அது ரொம்பவே உடம்புக்கு பழைய சாதம் வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உணவில் கீரை வந்து ரொம்ப முக்கியமானது. கால்சியம் சத்து வந்து கீரையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கணும். கீரை வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது தரக்கூடியது. முருங்கைக்கீரை ரொம்பவே நல்லது. கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. முருங்கைக்கீரையை நீங்கள் சூப்பாக குடிக்கலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், ஒவ்வொருத்தவங்க கடைஞ்சி சாப்பிடுவாங்க. எந்த உணவு பழக்கத்தின் மூலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வெளியிலேருந்து நீங்கள் ஹோட்டல் சாப்பாடாக அதை சாப்பிடாம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டு பழகுங்க. சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா வகையான நட்ஸும் இப்போ தான் கலந்து பேக்கேஜில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நட்ஸு வாங்கி எல்லா நட்ஸும் சேர்ந்து கலந்து சாப்பிடுங்க. நட்ஸு இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 மந்த்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னாலே போன மாதம் வரைக்கும் உங்களுக்கு மாற்றி ஆகிருக்கும் பீரியட்ஸு. நெக்ஸ்ட்டு மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகும் பீரியட்ஸ் வந்து. அந்த ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்களாவே போதும். அந்த நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸோட டேட் வந்து காமனாக இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக மாறிடும். அப்புறம் பால் குடிங்க. பேரிச்சம்பழம் நல்லா சாப்பிடுங்க. பாலில் பேரிச்சம்பழம் ஊற வச்சு நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குடிச்சிட்டு தூங்குங்க. வீட்டு சாப்பாடாக சாப்பிடுங்க. வெளியில் ஹோட்டல் சாப்பாடு கூடவே கூடாது.